இந்த முட்டாட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்படி தான் இருக்கும். அந்த இதில் வந்து கொஞ்சம் டூல்ஸ்லாம் ஐட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இங்கே போட்டிருக்கோம். இதை வந்து கொஞ்சம் ஏன்னா இப்படி பரப்பி போட்டால் தான் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். இதை கொஞ்சம் தேவைக்கு நம்ம அந்த ஸ்டாண்டில் எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, இந்த இடம், அதுக்கப்புறம் இந்த இடம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் பார்க்குறேன். இந்த ஸ்டாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம புளி மழை வந்துச்சுன்னு சொல்லி ஒரு டைம் இதில் எடுத்து வச்சுருப்போம். காய்கறி இது தேவையில்லாத ஐட்டம்ஸ், இந்த கோலப்பொடி இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இடமாட்டுறாங்க. இதில் வேப்பமுத்து இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேங்க. இப்போ உப்பு மூட்டையெல்லாம் அந்த இடத்துல கீழே வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதை அழகாக எடுத்து இந்த பீரோ முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து இதை நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல் உப்புங்க, இந்த பக்கம் சால்ட்டுங்க. இந்த சால்ட்டை சொல்கிறப்ப தாங்க எனக்கு தூள் உப்புங்க. இது ஆக்சுவலாக இது வந்து சொல்கிறாங்க கல்லுப்பு பாக்கெட்டுக்கு கல்லுப்பா, ஆனால் தூள் உப்பு பாக்கெட்டை வந்து சால்ட்டாங்க. சால்ட்டுனாலே என்ன? சால்ட்டுனாலே உப்பு தானே. நான் நினச்சேன், டே சால்ட்டுனாலே உப்பு தான், நம்ம சொல்கிறது வந்து கல்லுப்பு தூள் உப்புன்னு சொல்லணும், இல்லை நைஸ் உப்புன்னு சொல்லணும். அது என்ன கல்லுப்புக்கு கல்லுப்பு, தூள் உப்புக்கு வந்து சால்ட்டாங்க. சால்ட்டுனா நைஸ் உப்பான். மக்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா. சால்ட்டுனாலே ஆக்சுவலாக உப்பு தாங்க. ஓகே, இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இதாக இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் பாக்ஸு இதிலெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதை நம்ம அந்த குளியல் பொடிக்கு காய வச்சது அரைக்க நேரமே இல்லைங்க. அது வந்து நம்ம ஜிஞ்சர் படுக்கிற இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது அந்த வாட்டர் கேனு அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை தான் நம்மலாம் இப்போ க்ளீன் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து வைக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே தொங்க போட போகிறேன்னா இப்போ இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கம்பி சும்மா தான் இருக்குது. இந்த ஸ்டாண்டு, ஸ்டாக் வைக்கிற ஸ்டாண்டு, அதில் தொங்க போட்டுடலாம். அது பாட்டுக்கு இருக்கும். ஏன்னா இந்த சைடெல்லாம் கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து கை காலை தட்டி விட்டுக்குருவோம். சரி, ஓகே. இப்போ இதை க்ளீன் பண்ணிடுவோமா. இதை எடுத்து எங்கே வைக்க போகிறேன்னா எனக்கே ஒரே டவுட்டாக இருக்குது. சரி வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு இப்படி தூசியாக இருக்குதா, அப்படி தட்டுறேன்னா நல்லா பறக்குதுங்க, சூப்பராக பறக்குது. அப்புறம் இந்த டப்பா, இந்த உப்பு சாக்கெல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேன் கேஸ் இறக்குறோம்ல, ஒவ்வொரு கேஸாக இறக்கலாம் அது வாட்டர் கேனோட இது இருக்குது. இது வந்து அம்மா வீட்டில் கொடுத்த கேஸ் அடுப்பாங்க. எங்கேயாச்சும் நம்ம வெளியில் வெக்கேஷன் போனோம்னா யூஸ் ஆகிக்கிறோம். சரி, ஓகே. இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இதில் அந்த வேஸ்ட்டு தண்ணி கேஸோட இதெல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த இதெல்லாம் இந்த சாக்கில் எடுத்து போட்டுங்கிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, நம்ம இந்த உப்பு மூட்டை கொண்டு வந்திருந்தோம்ல அதோட சாக்கு உள்ளே வச்சுருக்கேன். ஸோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ க்ளீன் பண்ணுவோம். எவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ வந்து இங்கிட்ட க்ளீன் இந்த விளக்க மரம்லாம் கிடந்துச்சு, தென்னை மருது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த சைடில் தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் கீழே கீழே விழுகுது. ஸோ நான் ஒரு வந்து எப்போ பார்த்தாலும் தடுக்கி விழுகிற புல் தடுக்கி, அதனால் இதெல்லாம் இந்த பீரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீரோவுக்கு இடையில அப்படி வச்சுட்டேன். ஓகே, சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. இந்த நெட்டு வந்து கிளார் அடிக்குது, தெரியலை. இதாக இருக்குது பாருங்கள், கீழே காட்டுறேன். இதுவும் மேலே தொடுறேன், கம்பி குத்துதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக 1 இன்ச்சுக்கிட்ட இருக்குது, 3/4 இன்ச்சுக்கிட்ட இருக்குது. அதனால் இதை வந்து இந்த சந்துக்குள்ளே தள்ளி விட்டேங்க. இப்போ இந்த வாட்டர் கேன்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து வாட்டர் கேன் ஃபில் பண்ணி லேபிள் அடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் மாமாக்கிட்ட. அது எப்போன்னு தெரியலை. அதனால் வாட்டர் கேன்லாம் வெயிட்டிங். இது நமக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. சரி, ஓகே. அதையும் நிமித்திட்டு, ஏன்னா இப்படியே இருந்தால் கீழே ஒவ்வொரு வாட்டர் கேனாக விழுகுது. இந்த இடம் இப்படித்தாங்க இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே தான் க்ளீன் பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி தான் வாட்டர் கேன் பேலன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ ஓகே, ஓவரால் இந்த இடம் இப்படி தான் இருக்குது. எவ்வளோ இதாக இருக்குன்னு பார்த்தீங்களா, குப்பையாக. அப்புறம் அங்கே தண்ணி சம்பு, நான் அங்கே உட்காந்தேன்னா அங்கே குடிச்சது. எதுக்கு நிலா கத்துதுன்னே தெரில. இருங்க வந்து பார்க்குறேன். நிலா, எதுக்கு நிலா கத்திக்கிட்டே இருக்க? என்ன, இரு வர்றேன். என்னன்னு ஏய், ஐயோ கடவுளே. ஐயோ, ரோசி தாங்க இருக்குது. ரோசி ஆக்சுவலாக நிலா கத்தாத நிலா, உன்னைய மாதிரி தான் அதுவும் ஒரு பிள்ளை. சும்மா என்னமோ உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்க மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறா. சப்பா. ரோசி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சரோட அம்மாச்சி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு பிறந்த பிள்ளைக்கு பிறந்தது தான் நம்ம ஜிஞ்சர். இது பார்த்தீங்களா, அம்மாச்சியும் பேரனுடைய பாசம் பார்த்தீங்களா. நாய்க்கு கூட அம்மாச்சி பேரன்ற எவ்வளோ ஒரு பாசமாக இருக்குதுங்க. இதுகிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கணுங்க, இந்த வாயில ஜீவன்கள்கிட்ட இருந்து. அவ்வளோ ஒரு பாசமான பிள்ளைங்க. ஆனால் இந்த ரோசியை பற்றி சொல்லணும்னா எதை போட்டாலும் சாப்பிட்டுக்குருவாங்கங்க. இன்கேஸ் வந்து ரசம் சாதம் போட்டால் கூட இந்த பிள்ளை சாப்பிட்டுக்குறோம். அவ்வளோ ஒரு சமத்து பிள்ளை. இவ எதையுமே கழிச்சு சாப்பிடா, அதாவது எப்படி சொல்ல தெரில,
கழிக்காமல் சாப்பிட்டனால தான் இவளோட ஸ்கின் பாருங்களேன் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இந்த பிள்ளை எப்பயுமே கொஞ்சம் கொலு கொலுன்னு இருக்கும், ஷைனிங்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. இவளோட பிள்ளை தான் ஒடுக்ஸு. ஒடுக்ஸு பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோண்டு சோறு தான் சாப்பிடும், ரொம்ப கராக்கி பண்ணும். ஆனால் ஓகே எதனாலும் சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் அந்த ரசம் சோறுலாம் இறங்காது. இந்த பிள்ளை எதை போட்டாலும் தின்ற பிள்ளைங்க. அதனால தான் பிள்ளை இப்படி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் எனக்கு பயமாக போச்சு. ஏன்னா அந்த கேப்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயோட பருவம் வந்துருச்சு இல்லையா, அதனால வந்து வெளி நாய்கள்லாம் இருந்து வெளியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அந்த நெட்டு பாருங்கள் ஓப்பனில் கிடக்கு. ஸோ அதுலேருந்து நான் கூட வேறு நாய் தான் வந்துருச்சாக்கும், பிள்ளை அதைத்தான் பார்த்துட்டு எப்பயுமே அந்த மாதிரி வந்துச்சுன்னா குலைச்சிரும். நானும் வந்து எட்டி பார்ப்பேன். இந்த பிள்ளைய நான் என்ன தான் செய்ய. நிலா உனக்கு மட்டும் ரைட்ஸ் கிடையாது நிலா, இங்கே 3 பேர் இருக்காங்க உன்னைய மாதிரி, சரியா? சும்மா வாலாட்டிக்கிட்டு இருக்கிறாத. ஏன் உன் சோத்துக்கு பங்குக்கு வந்துட்டாங்கன்னு பார்க்குறியா? பொழந்துருவேன். என்ன பார்க்குற? உட்காரு, போய் உட்காரு. சப்பா, இப்படித்தான் நம்ம கடைக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வேலையை கிடக்கிற மாதிரியே இது குலைக்கும். இங்கே கீழேலாம் பார்த்தீங்கன்னா மரம் இப்படி மேலே இருக்கிறனால கீழேலாம் இந்த வேப்பம்பழம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். டெய்லி இதே தான் எனக்கு நிலமை, டெய்லி கூட்டிக்கிட்டே தான் இருப்பேன் நான். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஸோ அந்த பக்கம் காபப் ஸ்டிக் இருக்குது, அதையும் எடுத்து இந்த ஓரத்தில் வச்சிடணும். அந்த வாட்டர் கேன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது, இந்த ஃப்ரிட்ஜுக்கு நடுவால் இந்த பக்கம் வச்சுட்டேன். ஸோ அட்டைப்பெட்டி இருக்குது, அட்டைப்பெட்டி கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். எதுக்குனாலும் தேவைப்படுங்க, வேஸ்டேஜ் போடுறதுக்கோ இல்லை வந்து வேறு நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கும் அந்த அட்டைப்பெட்டி தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி அட்டைப்பெட்டிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு ஒருத்தவங்க அந்த ரேக்கு, இந்த ரேக் இருக்குது பார்த்தீங்க, இதெல்லாம் ஒருத்தவங்க வேலை பார்க்குற இடத்துல கொடுத்தாங்கன்னு சொன்னேன். ஸோ இது வந்து கிரைண்டர் வைக்கிற ஸ்டாண்டுங்க. இதில் வந்து நான் ஆக்சுவலாக வேறு ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் அதில் பண்ண போகிறேன். உங்களுக்கு அதை வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜிஞ்சரோட சேலையெல்லாம் கடந்திருக்கும் பார்த்துருப்பீங்க, பெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எதுக்கு தான் இந்த நிலா கத்துதுன்னே எனக்கும் தெரியலைங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டடையாக இருந்துச்சு, இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பக்கம்லாம் குடி தள்ளிட்டு, இருந்தாலும் காற்றுக்கு அங்கங்கே வந்திருக்கு. ஸோ தண்ணி ஊற்றி லேசாக இப்போ கழுவிட போகிறேங்க. ஸோ இந்த ஐட்டம்ஸை வந்து இப்படி வச்சுருக்கேன், அப்போ தான் நமக்கு எடுக்க தோதாக இருக்கும். முட்டாட்டையும் அப்படியே மேலே வச்சாச்சு. ஓகே, இந்த குப்பை டப்பா வந்து இன்றைக்கி போடலை, ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால. ஸோ வெளியே ஏற்ற வேணாம் அப்படின்ட்டு உள்ளே வச்சுருக்கேன். நாளைக்கு எடுத்து நம்ம அப்புறப்படுத்திக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயிறு பச்சையெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தூக்கி இங்கே டேபிளில் வைக்க போகிறேன். ஸோ இதை எடுத்துருவோம் நம்ம எல்லாத்தையும். எடுத்து இந்த பக்கம் ஓரம் கட்டிட்டோம்னா அடுத்து வந்து நான் வேறு ஒரு திங்ஸ் வைக்க போகிறேன், காட்டுறேன். அதை வைக்கலாம். இந்த கம்பி மாதிரி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னத்தை தான் துணி வச்சு தட்டினாலும் அந்தளவுக்கு கிளியராக போகாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இண்டி இடுக்கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி செஞ்சு உடைக்கிறப்போ அந்த குட்டி குட்டி ஹோல்ஸில் இருக்கிற அந்த டஸ்டெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருந்த பருப்பு டப்பா எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த பக்கம் போயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் காலையில் மாமாட்ட சொல்லிட்டு தான் மாமா அதை மாற்றுறேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சொன்னார் வேணாம், அது அது இடத்துல இருக்கட்டும்னாரு. நான் தான் சொன்னேன் இந்த சைடு பார்த்துக்கோங்க, இது இந்த பக்கம் வருது, ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து வருது, கிழக்கு முகம் பார்த்து. அந்தளவுக்கு சைடு போயிடுறனால அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது நல்லாவே தெரியுது. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இருக்கிறது தெரியுது, அப்புறம் சுண்டைக்கடலை தெரியுது, கடலைப்பருப்பு இருக்குது. ஸோ ஓகே, பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்றைக்கி என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு சரி பயிரை வாங்கி ஊற வச்சுருவோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ இப்போ கடைக்கு வந்திருக்காங்க, அவங்கள கவனிச்சிட்டு நான் அவங்கள்ட்ட வந்து பேசுகிறேன். சரி ஓகே அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு ஐட்டம்லாம் எதிர்த்தாப்பில் வச்சாச்சு. ஏன்னா நம்ம கடையை அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்களாம். ஸோ இந்த பக்கம் வந்து நின்றோனையும் இந்த பக்கம் அப்படியே எதிர்த்தாப்பில் பார்க்கல பயிர் பச்சைகள் தெரியும், அதனால் அப்படியே வச்சிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கு முகம் இந்த சைடு சாமி இருக்குது, வராகி அம்மன், மீனாட்சி அம்மன், முருகன், பிள்ளையார் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பக்கத்துலேயே அது சம்மந்தப்பட்ட பூஜை பொருட்கள் இங்கனக்குள்ளே வைக்கிறப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறப்போ. கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஆகட்டும், அதுக்கப்புறம் 5 ரூபா சூடம், 1 ரூபா சூடம், பத்தி, அப்புறம் ஹேண்டிலு, தீப்பெட்டி எல்லாமே இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த சைடு பேஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஐட்டங்களும் இருக்குது, அப்படியே விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேட்டு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பிட்சு, புத்த பிட்சு இருக்கார் இல்லையா, ஸோ இவருக்கு சில அபிஷேகங்கள்லாம் சும்மா குளிக்க வச்சே டஸ்ட்டாக இருந்துச்சு, அவங்கள குளிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம ஈசா சிவன் இருக்கார் இல்லையா, அவரையும் கொஞ்சம் தண்ணியில் நினச்சி. ஆக்சுவலாக இது வீட்டுக்காக நான் வாங்கினேன். ஸோ இப்போதைக்கு கடையில் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பேபி பாம்புங்க,
அப்பப்போக்கி இப்படி தான் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி மேலேயெல்லாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த குட்டி வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, இதில் தண்ணி ஃபில் பண்ணிடுவேங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட கண்ணாடி கிளாஸ் கிடையாது, ஸோ வைக்கிறதுக்கு வேறு கிளாஸிக் பவுலும் கிடையாது. இப்போதைக்கு நம்ம வந்து இதில் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நானே ஒயிட் சிமெண்ட்டில் வந்து ஒரு பவுல் மாதிரி செஞ்சு அதில் வந்து இந்த கூழாங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு இதை தண்ணி ஊற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகே, இது வந்ததுக்கப்புறம் இது எப்படி வளருதோ ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட கடையோட வளர்ச்சிகளும். இதெல்லாம் இப்போ நம்ம வாங்கினதுக்கப்புறம் வளர்ந்த இது பேபி இதுங்க. இது என்னென்ன லீஃப் வந்திருக்குன்னு காட்டுறேன். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறப்ப கிடையாது. இந்த தண்டு இருக்குது பாருங்கள், இந்த தண்டோடு நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ ஓகே, இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்து அப்புறம் பார்க்குறேன். ஸோ இவங்களை வந்து எடுத்த இடத்துலையே வச்சாச்சு. புத்தாவை முன்னாடி வச்சுருக்கேன், பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவன் வச்சுருக்கேன். ஸோ சென்டரில் வந்து பாம்பு வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் நல்லா கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கடைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜவ்வாது பன்னீரெல்லாம் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்மளோட கடையோட வியூவை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கைக்கு சில பொருட்கள் எட்டுற மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தாங்க. இன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேய்பிர பஞ்சமிங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி வந்திருக்கு வெள்ளிக்கிழமையில். ஸோ 9:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கேற்றுங்க வாராகி அம்மனுக்கு. நான் ஏற்கனவே வாராகி அம்மனோட ஒரு போஸ்ட்டு போட்டிருக்கேன், ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ வாராகி அம்மனுக்கு வந்து எப்படி வந்து விளக்கேற்றணும், பச்சரிசி வச்சு தாம்பலம் வச்சு விளக்கேற்றுறத வந்து சொல்லியிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். சரி, ஓகே, பாய்ங்க. எனக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, நானும் டீ போட்டு சாப்பிட போகிறேன். ஓகே, பாய், சி யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களை.